வணக்கம். உலக சோசலிச வலைத்தளம். பைடன் குடியரசுக் கட்சியின் ஆட்சி கவிழ்ப்பு சதிகாரர்களை பாதுகாக்கிறார். ஜோசப் கிஷோர் 13 ஜனவரி 2021. தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜனநாயக கட்சி ஜனாதிபதி ஜோ பைடனின் டெலவேர் வில்மிங்டனில் நேற்று மத்திய பத்திரிகையாளர் கூட்டம் அவரின் சொந்த வெற்றிக்காக காங்கிரஸ் சபை சான்றளிப்பதை தடுக்கும் நோக்கிலான புதன்கிழமை பாசிசவாத ஆட்சி கவிழ்ப்பு சதிக்கு அரசியல் ரீதியில் பொறுப்பானவர்களை மூடி மறைக்க அர்ப்பணிக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி ட்ரம்பால் தூண்டப்பட்டு குடியரசுக் கட்சியின் உயர் அதிகாரிகளின் ஆதரவுடன் நூற்றுக்கணக்கானவர்கள் நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் நுழைந்து 48 மணித்தியாலத்துக்கும் குறைவான நேரத்தில் பைடன் அவரின் குடியரசுக் கட்சியின் சக நண்பர்களுடன் நல்லிணக்கத்திற்கு அழைப்பு விடுத்ததுடன் யாரையும் அரசியல் ரீதியில் பொறுப்பாக்குவதை அவர் எதிர்ப்பதையும் தெளிவுபடுத்தினார். புதன்கிழமை கிளர்ச்சியை தூண்டிவிட்டதற்காக ட்ரம்ப் மீது உடனடியாக பதவி நீக்க குற்ற விசாரணையை அவர் ஆதரிக்கிறாரா என்ற கேள்வியிலிருந்து பைடன் வேண்டுமென்றே நழுவினார். அந்த கிளர்ச்சி பிரதிநிதிகள் சபை உறுப்பினர்கள் சிலராலும் முன்மொழியப்பட்டிருந்தது. காங்கிரஸ் சபை என்ன செய்ய முடிவெடுக்கிறது என்பதை அவர்கள்தான் முடிவெடுக்க வேண்டும், பைடன் தெரிவித்தார். பின்னர் ட்ரம்பை உடனடியாக நீக்குவதற்கான எந்த ஒரு முயற்சியையும் எதிர்ப்பதாக வலியுறுத்திய அவர், நமக்கு 6 மாதங்கள் இருந்திருந்தால் அவரை பதவியிலிருந்து நீக்க நாம் எல்லாவற்றையும் செய்திருப்போம். ஆனால் பதவியேற்புக்கு 2 வாரங்களே உள்ளன. 20இல் ஜனாதிபதியாக மற்றும் துணை ஜனாதிபதியாக நாங்கள் கட்டுப்பாட்டை எடுப்பதன் மீது நான் ஒருமுனைப்பட்டுள்ளேன். அதாவது ட்ரம்பின் பதவிக்காலம் முடிந்த பின்னர். பைடன் கருத்துக்களின் எஞ்சிய பகுதி ட்ரம்பின் ஆட்சி கவிழ்ப்பு சதிக்கு உதவிய குடியரசுக் கட்சி அதிகாரிகளுக்கு அரசியல் மூடிமறைப்பை வழங்குவதன் மீது ஒருமுனைப்பட்டிருந்தது. துணை ஜனாதிபதி பென்ஸை மைக் என்று குறிப்பிட்டு அவர் கூறுகையில், ஜனவரி 20 பதவியேற்பு விழாவில் அவர் இருப்பது கௌரவமாக இருக்கும் என்று தெரிவித்தார். அதை புறக்கணிக்க இருப்பதாக ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை அறிவித்தார். தேர்தல் சீர்குலைக்கப்பட்டிருந்ததாக பொய்யை ஊக்குவிப்பதில் முக்கிய பாத்திரங்கள் வகித்தவர்களான குடியரசுக் கட்சியின் 2 செனட்டர்கள் ஜோஷ் ஹூலி மற்றும் டெட் க்ரூஸ் ராஜினாமா செய்ய வேண்டும் என அவர் கருதினாரா என்று வினவியதும், அவர்கள் அடுத்த முறை பதவிக்கு போட்டியிட்டால், அதாவது 2024இல் அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையை மட்டுமே வழங்கினார். அந்த முயற்சிக்கப்பட்ட ஆட்சி கவிழ்ப்பு சதிக்கு பின்னர் வியாழக்கிழமை காலை ஆரம்பத்திலேயே பென்சில்வேனியா மாநிலத்தின் தேர்வுக்குழு வாக்குகளை நிராகரிக்க வாக்களித்த 7 குடியரசுக் கட்சி செனட்டர்களில் க்ரூஸ் மற்றும் ஹோலி இருந்தனர். பாசிசவாத ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்த ஹோலி அவர் கையை உயர்த்தியவாறு புகைப்படம் எடுக்கப்பட்டிருந்தது. ஜனநாயக கட்சி கட்டுப்பாட்டிலான புதிய செனட்டில் தேர்தல்கள் நடத்தப்படும் வரையில் செனட் சபையின் பெரும்பான்மை அணி தலைவராக நீடிக்கும் மிட்ச் மெக்கானல் குறித்து பைடன் கூறியதுதான் மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. மெக்கானல் குறித்து அவர் மிகவும் பெருமைப்படுவதாக பைடன் தெரிவித்தார். அமெரிக்க செனட்டுக்கு முன்னர் அவர் என்ன கூறினாரோ அது செய்வதற்குரிய சரியான விடயம் என்று நான் கருதுகிறேன். அவர் எழுந்து நின்றார், அவர் அவமானப்படுத்தப்பட்டார் என்றார். மெக்கானல் புதன்கிழமை செனட் சபையில் ஆற்றிய உரையில், தேர்தல்களை செல்லுபடியற்றதாக்க ட்ரம்ப் முயற்சிகளுக்கு அரசியல் ரீதியில் சட்டபூர்வத்தன்மையை வழங்குவதில் அவர் வகித்த சொந்த பாத்திரத்தை மூடிமறைக்க அவர் முயன்ற நிலையில் அந்த உரையைத்தான் பைடன் குறிப்பிட்டு கொண்டிருந்தார். பைடன் பாதுகாத்த இந்த எல்லா பிரமுகர்களும் தேர்தல் திருடப்பட்டதாக வாரக்கணக்கில் பொய் வாதங்களை கூறியதுடன் நாடாளுமன்ற கட்டிடம் மீதான தாக்குதலுக்கும் தயாரிப்பு செய்ய உதவியிருந்தனர். செனட் சபையில் குடியரசுக் கட்சியின் தலைவராக மெக்கானல் பைடனின் வெற்றியை குடியரசுக் கட்சியினர் அங்கீகரிப்பதை வாரக்கணக்கில் நிறுத்தி வைத்து ட்ரம்புக்கு முக்கிய சேவையை வழங்கியிருந்தார். ட்ரம்ப் முறைகேடுகள் மீதான குற்றச்சாட்டுகளை காணவும் மற்றும் அவருக்கான சட்டபூர்வ வாய்ப்புகளை எடைபோடவும் 100% அவர் உரிமைகளுக்குள் இருந்ததாக மெக்கானல்
தேர்தலுக்கு பின்னர் அறிவித்தார். மக்கானலின் மனைவி எலைன் சார்ல் ட்ரம்ப் அந்நிர்வாகத்தின் 4 ஆண்டுகள் மந்திரி சபையில் போக்குவரத்து துறை செயலராக சேவையாற்றியுள்ளார். ட்ரம்பிடம் இருந்து தங்களை விலக்கி நிறுத்தி கொள்வதற்கான உயர்மட்ட நிர்வாக அதிகாரிகளது முயற்சியின் பாகமாக நடப்பில் அவர் வரும் திங்கட்கிழமை ராஜினாமா செய்வதாக நேற்று அறிவித்தார். குடியரசுக் கட்சியின் ஸ்திரப்பாட்டை தாங்கி பிடிப்பதே நேற்று பைடனின் பிரதான கவலையாக இருந்தது. நமக்கு குடியரசுக் கட்சி வேண்டும் என்றார். கோட்பாடுகளை கொண்ட பலமான ஓர் எதிர்க்கட்சி நமக்கு வேண்டும். குடியரசுக் கட்சியின் சக நண்பர்களுக்கு அவரின் சுருக்கமான கருத்துக்கள் நெடுகிலும் பல முறை இதை குறிப்பிட்ட அவர், நாம் உடன்பாடு கொண்டுள்ள மற்றும் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய விஷயங்களை செய்து முடிக்க குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சியை ஐக்கியப்படுத்த அவர் போராட இருப்பதாக வலியுறுத்தினார். ஜனநாயக கட்சியினருக்கு வலுவான குடியரசுக் கட்சி தேவை என்ற பைடனின் கூற்று அமெரிக்க முதலாளித்துவ அரசியல் கட்டமைப்புக்குள் ட்ரம்பின் கட்சியை உடைப்பது பாசிசத்திற்கான காப்பகம் மிக மோசமான விளைவு ஆகும். ஆளும் வர்க்கத்தின் நலன்களை பாதுகாப்பதற்கான இந்த இன்றியமையாத அரசியல் கருவி சதித்திட்டத்தின் குறைந்தபட்சம் தற்காலிக தோல்வியால் சிதைக்கப்படாமல் இருப்பதை பைடனும் ஜனநாயக கட்சியினரும் உறுதிப்படுத்த விரும்புகிறார்கள். இதனால்தான் இந்த குற்றகரமான சதி அவர்களின் சொந்த தேர்தல் வெற்றியை நோக்கி இருந்தபோதும் கூட அதை அம்பலப்படுத்துவதை ஜனநாயக கட்சியினர் எதிர்க்கின்றனர். உண்மை வெளியில் வந்துவிட்டால் தீவிரமயப்படும் பெருந்திரளான தொழிலாளர்களின் தாக்கம் குடியரசுக் கட்சியின் ஸ்திரப்பாட்டை மட்டுமல்ல, மாறாக ஒட்டுமொத்த அரசு எந்திரம் மற்றும் அது பாதுகாக்கும் முதலாளித்துவ அமைப்பு முறையையே அச்சுறுத்தும். பிரதானமாக வெளியுறவு கொள்கை மீது மையமிட்ட அவர்களின் தந்திரோபாய கருத்து வேறுபாடுகள் என்னவாக இருந்தாலும் ஜனநாயக கட்சியினரும் குடியரசுக் கட்சியினரும் அதே ஆளும் வர்க்கத்தையே பிரதிநிதித்துவம் செய்கின்றனர். அவர்கள் தூக்கி எறிய இருக்கும் எஞ்சிய அமெரிக்க ஜனநாயக ஆட்சி வடிவங்களை விட தொழிலாள வர்க்கத்தின் ஒரு புரட்சிகரமான இயக்கத்தை குறித்து மிகவும் கவலை கொண்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா சமீபத்திய பதிப்பித்த அவரின் நினைவு குறிப்புகளில் ஒபாமாவின் பதவியேற்பின் போது ஜோர்ஜ் டபிள்யூ புஷ்ஷுக்கு எதிரான போராட்டங்கள் குறித்து வெளியில் தெரியாதவாறு கோபம் கொண்டிருந்ததாக குறிப்பிடுகிறார். ஒரு தேர்தலை களவாடியே புஷ் பதவிக்கு வந்தார் என்பதும் அல்லது 100,000கணக்கானவர்களை கொன்ற சட்டவிரோத போர்களை அவர் தொடுத்தார் என்பதோ அவர் நினைவில் இல்லை. முதலாளித்துவ அரசின் அமைப்புகளை பாதுகாக்க வேண்டும் என்பதே கையிலுள்ள விஷயமாக உள்ளது. ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் உடனடியாக நவம்பர் 2016 வரவிருக்கும் நிர்வாகத்துடன் இணைந்து செயல்படுவதற்கான வாக்குறுதிகளை கொண்டு ஜனநாயக கட்சியினர் விடையிறுத்தனர். தேர்தல் என்பது ஒரே குழுவின் 2 தரப்புகளுக்கு இடையிலான உட்கட்சி பூசல் என்று ஒபாமா அறிவித்தார். கடந்த ஆண்டில் ட்ரம்ப் அரசியலமைப்பை தூக்கி வீசி தனிப்பட்ட ஒரு சர்வாதிகாரத்தை ஸ்தாபிக்க முயன்ற நிலையில் ஜனநாயக கட்சியினரோ ஜனநாயக உரிமைகள் மீதான தொலைநோக்கு தாக்குதலை மூடி மறைக்க முயன்றனர். போலீஸ் படுகொலை மீதான போராட்டங்களுக்கு எதிராக கிளர்ச்சி ஒடுக்கும் சட்டத்தை பயன்படுத்த அச்சுறுத்திய ட்ரம்பின் ஜூன் 1 உரையை தொடர்ந்து ஓர் இராணுவ சர்வாதிகாரத்தை ஸ்தாபிப்பதற்கான இந்த முயற்சிக்கு எல்லா எதிர்ப்பையும் இராணுவத்திடமே விட்டு கொடுத்தனர். தேர்தலுக்கு 1 மாதத்திற்கு முன்னர் மற்றும் பின்புலத்தில் பக்கத்துணையாக நிற்க பாசிசவாத ப்ரவுட் பாய்ஸ் அமைப்புக்கு ட்ரம்ப் அழைப்பு விடுத்து வெறும் ஒரு சில நாட்களுக்கு பின்னர் அக்டோபர் ஆரம்பத்தில் கொரோனா வைரஸ் விவகாரத்தில் கீழிறங்கி வந்தபோது வெறும் 3 மாதங்களுக்கு முன்னர்தான் ஜனநாயக கட்சியினர் அவர் விரைவில் முழுமையாக குணமடைய வாழ்த்தியதன் மூலமாக விடையிறுத்தனர். தேச நலனுக்காக ட்ரம்ப் விரைவிலேயே குணமடைவார் என்று தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தி நியூயார்க் டைம்ஸ் குணமாகுங்கள் திரு ஜனாதிபதி என்ற ஒரு தலையங்கம் வெளியிட்டது. அப்போது WSWS குறிப்பிட்டவாறு வெள்ளை மாளிகைக்கு ட்ரம்ப் விரைவாக மீண்டும் திரும்பியது தெளிவாக அவர் நிலைப்பாடு
மற்றும் அரசியல் சூழ்ச்சிகள் மீது அவர் நோய்வாய்ப்பட்டிருப்பது ஏற்படுத்தும் தாக்கம் மீதான ஆழ்ந்த கவலைகளால் உந்தப்பட்டிருந்தது. ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு திரும்பிய வெறும் ஒரு சில நாட்களில் மிச்சிகன் ஆளுநர் கிரட்சன் விட்மரை கடத்தி கொல்வதற்கான பாசிசவாத சூழ்ச்சி வெளியானது. ஜனநாயக கட்சியினர் அந்த ஆட்சி கவிழ்ப்பு சதியின் முக்கியத்துவத்தை நசுக்கியதுடன் அது இந்த புதன்கிழமை சம்பவங்களுக்கு ஒரு வெள்ளோட்டமாக இருந்தது. விட்மரை பெரிதாக பாதுகாக்கவும் இல்லை. அந்த ஆட்சி கவிழ்ப்பு சதிகாரர்களுக்கும் குடியரசுக் கட்சி மற்றும் போலீஸ் படைகளுக்குள் இருந்த அதிகாரிகளுக்கும் இடையிலான பல தொடர்புகள் மீது எந்த விசாரணைகளும் நடத்தப்படவில்லை. இப்போது ஒரு முயற்சிக்கப்பட்ட பாசிசவாத கிளர்ச்சிக்கு வெறும் ஒரு சில நாட்களுக்கு பின்னர் ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் வரவிருக்கும் ஜனாதிபதியின் போக்கு நல்லிணக்கம் மற்றும் ஒருமனதான இருகட்சி நிலைப்பாடு என்று உள்ளது. பைடனின் துணைவர் செனட்டர் டாம் கார்பர் புதன்கிழமை மதியம் குறிப்பிட்டதைப் போல புதிதாக தொடங்க வேண்டியுள்ளது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், வலதுசாரி கும்பல்களில் பங்கெடுத்த சிலருக்கு அப்பாற்பட்டு யாருமே கணக்கில் கொண்டு வரப்படவில்லை. இவர்கள் வலதுசாரி மாவீரர்களாக கொண்டாடப்படுவார்கள் என்பதோடு இவர்கள் பாசிசவாதிகளின் நிதி திரட்டும் நிகழ்வுகளில் முக்கிய பேச்சாளர்களாக ஆவதற்கு இன்னும் நீண்ட காலமாக போவதில்லை. அவர்களில் சிலர் எதிர்கால தேர்தல்களில் குடியரசுக் கட்சி வேட்பாளர்களாக இருப்பார்கள் என்றும் ஒருவர் நிச்சயமாக கூற முடியும். இந்த ஆட்சி கவிழ்ப்பு சதியின் அரசியல் ஏற்பாட்டாளர்கள் மற்றும் துணை நின்றவர்களை பொறுத்த வரையில் ட்ரம்ப், அவரின் வக்கிரமான மகன்கள் எரிக் மற்றும் டொனால்ட் ஜூனியர் கெலானி, ஸ்டீஃபன் மில்லர் மற்றும் இதர பாசிசவாத அடாவடிக்காரர்கள் வாழ்ந்து தழைத்தோங்கி வந்து இன்னொரு நாள் போராடுவார்கள். ஹிட்லர் 1923 பதவி கவிழ்ப்பு சதியில் தோல்வியடைந்ததில் இருந்து அரசியல் ரீதியில் ஆதாயமடைந்தார் என்பதை நினைவுகூர்வது மதிப்புடையதாக இருக்கும். அவரை சிறையில் அடைக்க தண்டனை விதிக்கப்பட்டார். அங்கே அவருக்கு வசதியான சிறைவாசம் வழங்கப்பட்டது. அங்கே அவரின் ஓய்வு நேரத்தை மெயின்காம்ப் நூல் எழுத பயன்படுத்தினார். 10 ஆண்டுகளுக்குள் அவர் ஜெர்மனியின் அதிபரானார். வரவிருக்கும் பைடன் நிர்வாகத்தை பொறுத்த வரையில் அது தொழிலாள வர்க்கத்திற்கு வக்கிரமான விரோதமான ஒரு வலதுசாரி ஆட்சியாக இருக்கும். குடியரசுக் கட்சியை பலப்படுத்துவதற்கான பைடனின் முயற்சி இடதை ஓரங்கட்டவும் மற்றும் தாக்கவும் நோக்கம் கொண்டுள்ளது. அது இராணுவ மற்றும் உளவுத்துறை முகமைகளின் ரஷ்ய விரோத சொல்லாடல் மற்றும் இனவாத மோதலை ஊக்குவிப்பது என ஜனநாயக கட்சி அரசியலின் 2 தூண்களை ஒன்று சேர்த்துள்ளது. ஜனநாயக கட்சி நிர்வாக அரசாங்கத்தின் கொள்கை அதிபலத்தின் கூடுதல் வளர்ச்சிக்கு சிறந்த நிலைமைகளை உருவாக்கும். சூழ்ச்சிகளை மூடிமறைப்பதற்கான முயற்சி எதிர்க்கப்பட வேண்டும். ட்ரம்பை உடனடியாக பதவி நீக்கி கைது செய்ய வேண்டும் மற்றும் ஜனவரி 6 பாசிசவாத பதவி கவிழ்ப்பு சதிக்கு உதவிய மற்றும் துணை போன அனைவர் மீதும் பொதுமக்கள் முன்னிலையில் பகிரங்கமாக குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டுமென சோசியலிச சமத்துவ கட்சி உடனடியாக கோருகிறது. அவர்களின் மின்னஞ்சல்களும் செய்திகளும் மற்றும் தொடர்புகளும் அம்பலப்படுத்தப்பட வேண்டும். இந்த நடவடிக்கைக்கு ஆலோசனை வழங்குவதிலும் திட்டமிடுவதிலும் அரசியல் மூடுமறைப்பை வழங்குவதிலும் சம்பந்தப்பட்ட ஒவ்வொருவரும் பதவியில் இருந்து நீக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட வேண்டும். இந்த கோரிக்கையை உயர்த்துவதில் சோசியலிச சமத்துவ கட்சி SCP சிறிதும் ஜனநாயக கட்சி மீது நம்பிக்கை வைக்கவில்லை. மாறாக அது 2 கட்சிகளையும் மற்றும் ஒட்டுமொத்த முதலாளித்துவ அரசையும் அம்பலப்படுத்துகிறது. இந்த சூழ்ச்சியை முழுமையாக இன்றைய வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு தொழிலாள வர்க்கம் எதிர்கொண்டிருக்கும் சக்திகளின் இயல்பை குறித்து அதன் நனவை உயர்த்துவதும், பாசிசவாத சூழ்ச்சிக்கும் ஆளும் வர்க்கத்தின் குறிப்பிடத்தக்க சக்திகளுக்கும் இடையிலான தொடர்பை அம்பலப்படுத்துவதும், ஒட்டுமொத்த முதலாளித்துவ அமைப்பு முறைக்கு எதிராக தொழிலாளர்களின் ஒரு சுயாதீனமான இயக்கத்தை அபிவிருத்தி செய்வதும் அவசியமாகும். அன்புள்ள நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள்.
உலக சோசலிச வலைத்தளத்தால் முன்னெடுக்கப்படும் உலக சோசலிச வலைத்தள செய்திகளை வாசித்தளிப்பது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி உங்கள் ஆதரவை தெரிவிப்பதுடன் பிரதான உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை அழுத்தி குழு உறுப்பினர் ஆகுங்கள். மேலும் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் கீழே எங்களுக்கு பதிவிடுங்கள்.